Welcome students. Today we are going to see about chapter 14 from unit 5, importing C++ program in Python. Okay, right. So what are the learning objectives here? After the completion of this chapter, if the student will be able to understand what is wrapping. So what is wrapping ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி able to import C++ functions and classes in Python programs. So C++ ஓட functions and class. ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் 11th படிச்சது மாதிரியே ஸோ C++ஓட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு அந்த கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு அந்த நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் சியோடது. ஸோ அதை பற்றி நீங்கள் அப்படியே இங்கே பைத்தானில் எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கிரியேட் அன் என்விரான்மெண்ட் டு ஒர்க் வித் போத் லாங்குவேஜஸ். ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லையும் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். Execute the debugging Python programs. So executing and debugging Python programs. So Python program எப்படி execute பண்ண போறோம் அதை பார்க்க போறோம். இப்போ இது வந்து என்னன்னா what is the relation between C++ and Python. So introduction பார்க்க போறோம். Python and C++ are general purpose programming language. ஒரு முக்கியமான வேர்டு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுதான் முக்கியமான வேர்டு. இது ரெண்டுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். So however, Python is quite different from C++. So நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 differences are there அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ பைத்தான் அண்ட் C++. ஸோ பைத்தான் இஸ் டிபிக்கலி அண்ட் இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ். இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ்னா உங்களுக்கு வந்து இன்டர்பிரேட் பண்ணுறோம் அப்படின்னா மொழிபெயர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. C++ டிபிக்கலி கம்பைல்டு லாங்குவேஜ். ஸோ கம்பைலேஷன் பண்ணுவாங்க. ஸோ மொரலஸ் கொஞ்சம் ஓரளவு ஈக்குவல் தான். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்பிரேட்னா அப்படியே உங்களுக்கு வந்து முழுமையாக அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே உங்களுக்கு மொழிபெயர்க்கிறது மாதிரி. ஸோ நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறது நம்ம டைப் பண்ணுற ஹியூமன் வந்துட்டு டைப் பண்ணுறதுல தான் வந்துட்டு ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த லாங்குவேஜ் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ மிஷின் லெவல் லாங்குவேஜுங்கிறது தான் லோ லெவல் லாங்குவேஜ் சொல்லுவோம். ஸோ லோ லெவல் லாங்குவேஜ் மேபி ஸோ ஒன்ஸ் ஆர் ஜீரோஸ். பைனரி லாங்குவேஜ் தான் வந்து லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி நம்ம டைப் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்கி கோடாக அப்படியே கன்வெர்ட் ஆயிரும். இப்போ யூனிக் கோட் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, பைத்தான் இஸ் ஏ டைனமிக் டைப்டு லாங்குவேஜ். ஸோ டைனமிக் டைப்டு லாங்குவேஜ். இந்த கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். C++ இஸ் கம்பைல்டு ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஸ்டாட்டிக்கலின்னா உங்களுக்கு வந்துட்டு மாறாத வேல்யூஸ், அதுதான் ஸ்டாட்டிக்கலி. ஸோ கம்பைல் பண்ண பிறகு உங்களுக்கு அப்படியே அந்த அடாப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட், டேட்டா டைப் இஸ் நாட் ரெக்யூர்டு வைல் டிக்ளரிங் வேரியபிள். ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து டேட்டா டைப் என்னன்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா டைப்னா இன்ட்டு ஃப்ளோட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு டேட்டா இப்போ கேரக்டர் அப்படின்னா கேரக்டர், இப்போ அரே கேரக்டர் யூஸ் பண்ணுறோம், ஒருத்தருடைய நேம் யூஸ் பண்ணுறோம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டிஜர்னு கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்துட்டு இங்கே பைத்தானில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, முன்னாடியே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டிக்ளேர் டைப் டேட்டா டைப் இஸ் நாட் ரெக்யூர்டு வைல் டிக்ளரிங் வேரியபிள். டிக்ளேர் பண்ணும்போது இங்கே பைத்தானில் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டேட்டா டைப் இஸ் ரெக்யூர்டு வைல் டிக்ளரிங் வேரியபிள்ஸ். C++ல ஏற்கனவே வந்து நம்ம சி மாதிரியே கண்டிப்பாக நீங்கள் வந்து டேட்டா டைப்பு முன்னாடியே கொடுத்துடணும். கொடுத்தாதான் அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைன்னா வந்துட்டு வேரியபிள் நாட் டிஃபைன் சொல்லிடும். நெக்ஸ்ட் ஒன், இட் கேன் பி ஆக்ட் போத் as ஸ்கிரிப்டிங் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஸோ ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஜென்ரல் ஸ்கிரிப்ட் நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குது, நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட், விபி ஸ்கிரிப்ட், அது மாதிரி இதுலையும் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஸோ C++ ஸ்கிரிப்டிங் கிடையாது, பட் இட் இஸ் ஏ ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ். ஓகே, தீஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் ஃபார் பைத்தான் அண்ட் C++. ஸோ இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்கனால நீங்கள் திரும்ப இதை கொஞ்சம் படித்து ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. The two languages complement one another perfectly. சரியா, இப்போ ரெண்டுமே வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான லாங்குவேஜ் தான் இது உங்களுக்குமே. பைத்தான் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் as a scripting or glue.
லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கிரிப்டிங்லாம் நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக நம்ம வந்து நோட்பேடில் டைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே சிஎஸ்வியாக கன்வெர்ட் பண்ணி அதை அப்படியே இங்கே கால் பண்ணிடணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கிரிப்டிங் இருக்கும். ஸோ பைத்தான் ஈஸியா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தட் இஸ் டாப் லெவல் ப்ரோக்ராம் மோஸ்ட்லி கால்ஸ் ரொட்டீன்ஸ் ரிட்டன் இன் C/C++. ஸோ டாப் லெவல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்துட்டு சில ஃபார்மட் அப்படியே ஃபாலோ பண்ணி வரும். This is useful when the logic can be written in terms of existing code. For example, a program written in C++ but can be called in manipulated through Python program. ஸோ என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமை C++ல எழுதிட்டு அதை அப்படியே என்ன பண்ணலாம்னா பைத்தானில் கால் பண்ணி ரன் பண்ணலாம். ஏன்னா இப்போ பைத்தானுங்க C++ங்கிறது C++ வந்து டாப் டவுன் ப்ரோக்ராம். ஸோ அது வந்து டாப் லெவல் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஆர்டராக இருக்கும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். Scripting language is a programming language. So this is also a programming language designed for integrating and communicating with other programming languages. ஸோ அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட், விபி ஸ்கிரிப்ட், விஷுவல் பேசிக் ஸ்கிரிப்ட் தான் விபி ஸ்கிரிப்ட், விஷுவல் பேசிக் ஸ்கிரிப்ட் தான் விபி ஸ்கிரிப்ட். ஓகே, பிஹெச்பின்னு சொல்லுவாங்க, ப்ரீ ப்ராசர் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ப்ரீ ப்ராசர் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ங்கிறது தான் பிஹெச்பி, ப்ரீ ப்ராசர் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பேர்ல், பிஆர்எல், பேர்ல்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பைத்தான் இப்போ நம்ம பார்க்குறோம், ரூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஏஎஸ்பி, ஆக்டிவ் சர்வர் பேஜ். ஏஎஸ்பின்னா ஆக்டிவ் சர்வர் பேஜ்னு ஒன்று இருக்குது. அண்ட் டிசிஎல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ரைட். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இஸ் நார்மலி யூஸ்ட் இன் கன்ஜெக்ஷன் with another programming language. This is one more question. So it is a conjunction between another programming language. They are often found alongside HTML, Java and C++. So HTML நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரி வரும். ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங்க்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு என்ன டிஃபரன்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பிக்சர் பாருங்க உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து 6 த்ரோ பண்ணால் அங்கேருந்து பார்க்கும்போது 9 மாதிரி தெரியும். ஓகே, ஸோ அதை இங்கேருந்து வரும்போது அங்கேருந்து 9 வர்றது இங்கே 6 மாதிரி தெரியும். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி ஆல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். The theoretical difference between the two is that is scripting language do not require compilation step. அதை கம்பைல் பண்ணணும். இப்போ நீங்கள் C++ நீங்கள் ரன் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சியில். ஸோ கம்பைல் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்பைல் ஆகும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு ஸ்கிரிப்டிங்கில் உங்களுக்கு கம்பைலேஷன் கிடையாது. C++ல இருக்குது, சியில் இருக்குது. இங்கே கம்பைலேஷன் கிடையாது. அண்ட் ஆர் ரேதர் இன்டர்பிரேட்டட். ஓகே, அண்டர் ரேதர் இன்டர்பிரேட் ஆயிரும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலி C++ ப்ரோக்ராம் நீட்ஸ் டு பி கம்பைல்டு பிஃபோர் ரன்னிங். அதான் நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே அப்படிதான் பார்ப்போம். நம்ம வந்துட்டு C++ ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம், இல்லை சி ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அதில் உள்ள சின்டாக்ஸ் எரர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். அந்த சின்டாக்ஸ் எரர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை ஒர்க் பண்ணுவோம். இதுதான் வந்து இதோட மெத்தட். இதில் C++ எல்லாம் ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் பைத்தான் நீட் நாட் பி கம்பைல்டு. ஸோ இது வந்து கம்பைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டைரெக்டாக தான் ரன் ஆகும் ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் பைத்தான்லையும். ஸோ அப்போ எரர் எப்போ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படி தான் முடியும். A scripting language requires an interpreter, while a programming language requires a compiler. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னாலே இன்டர்பிரேட்டர் தான் தேவைப்படும், கம்பைலர் தேவைப்படாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு மற்ற லாங்குவேஜ் C++ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இட் ரெக்யூர்ஸ் ஏ கம்பைலர் உங்களுக்கு தேவைப்படும். லாங்குவேஜ் கேன் பி கால்ட் as scripting language, scripting or programming language depending on environment they are put to use. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்வரன்மெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்
உங்களுக்கு வந்துட்டு நெட் ப்ரோக்ராமிங்லாம் யூஸ் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட், கிளைண்ட் சைடு வேலிடேஷன், சர்வர் சைடு வேலிடேஷன்லாம் செக் பண்ணுவோம். ஸோ கிளைண்ட் சைடு வேலிடேஷன்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டும் விபி ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு என்ன சிச்சுவேஷனோ கிளைண்ட் சைடோ இல்லை சர்வர் சைடு யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோட அப்ளிகேஷன் என்ன இருக்கு இது கேட்பாங்க. 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. டு ஆட்டோமேட் certain task in a program. To automate certain task in a program. ஸோ டாஸ்க் வந்து நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ஆட்டோமேட்டாக அதை ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஏ டேட்டா செட். ஸோ டேட்டா செட்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். டேட்டா செட்டு நம்ம கொடுத்துருப்போம், அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் லெஸ் கோட் இன்டென்சிவ் ஆஸ் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டிங்கில் வந்து ரொம்ப கோடிங் கம்மியாக தான் இருக்கும். வேற என்ன ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சில மெத்தட்ஸ்லாம் இருக்கு. மெத்தட்ஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கோடிங் கம்மியாக இருக்கும். அதாவது லெஸ் கோடு இன்டென்சிவ். லெஸ் கோடுனா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கோடு கம்மியாக இருக்கும். நீங்கள் ரைட்டிங் ப்ரோக்ராமிங் எழுதும்போது ரொம்ப கம்மியாக எழுதுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் கேன் பிரிங் நியூ ஃபங்க்ஷன்ஸ் டு அப்ளிகேஷன்ஸ். கேன் பிரிங் நியூ ஃபங்க்ஷன்ஸ் டு அப்ளிகேஷன் அண்ட் க்ளூ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ் டுகெதர். புதுசாக நீங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், அதில் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம், அதை அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸாக உள்ள ஒவ்வொரு பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட்டாக நீங்கள் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்ஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு ஷார்ட்டாக வந்துடும். ஸோ அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்சிட்டி உள்ளதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணீங்க அப்படின்னா. ரைட். ஸோ பைத்தான் இஸ் ஆக்சுவலி அண்ட் இன்டர்பிரேட்டட் ஹை லெவல் general purpose programming language that can be used on any modern computer operating system. இதில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்க சொல்கிறாங்க. இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ப்ராசஸிங் டெக்ஸ்ட்டு, நம்பர்ஸ், இமேஜஸ், சயின்டிஃபிக் டேட்டா அண்ட் அபவுட் எனிதிங் எல்ஸ் யூ மைட் சேவ் ஆன் கம்ப்யூட்டர். எது வேணால் நீங்கள் எப்படி என்ன ஃபார்மேட்டில் வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், அதை அப்படியே இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. Nowadays large applications are written mostly exclusively in Python. பாத்தீங்களா, ரொம்ப ஏன்னா இதெல்லாம் சிம்பிளா இருக்கறனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸையும் they are writing in பைத்தான்ல இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கு பைத்தான். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓவர் C++. ஸோ இது கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ பைத்தான் யூசஸ் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் வேற C++ does not. ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நிறைய சப்போர்ட்டிவ் ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிற எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இது பைத்தான் யூஸ் பண்ணோம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆனாலுமே அந்த சப்போர்ட்டிவ் ஃபைல்லாம் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஆனால் C++ அது மாதிரி நடக்காது. நெக்ஸ்ட் ஒன், C++ இஸ் a statically typed language while Python is a dynamically typed language. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து ஏற்கனவே நம்ம டைப் பண்ணிடுவோம், அந்த கம்பைல் பண்ணணும், கம்பைல் பண்ண பிறகு தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ பைத்தானில் அப்படி கிடையாது, உங்களுக்கு டேரெக்டாகவே நீங்கள் டைப் பண்ணிட்டு டேரெக்டாகவே ரன் பண்ணலாம். ஸோ அதான் டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பைத்தான் ரன்ஸ் த்ரூ அண்ட் இன்டர்பிரேட்டர். ஏற்கனவே நம்ம இன்டர்பிரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பைத்தானில் வந்து எல்லாமே இன்டர்பிரேட்டர் தான், நீங்கள் மொழிபெயர்க்கிறது, நீங்கள் டைப் பண்ணுறது அப்படியே மொழிபெயர்க்கும் அந்த லாங்குவேஜுக்கு, அதுதான் யூஸ் பண்ணும். வைல் C++ இஸ் ப்ரீ கம்பைல்டு. திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி கம்பைல் பண்ண போகிறோம் C++ல. ஆனால் பைத்தானில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேரெக்டாகவே டைப் பண்ணி டேரெக்டாக ரன் பண்ணலாம் அப்படிங்க, சிம்பிளி ஆயிடுச்சு. These are the very very simple method. Next one, Python code tends up to be 5 to 10 times shorter than that written in C++, which is very important. 5 to 10 times, உங்களுக்கு 5 மடங்கு வந்து ரொம்ப சின்ன ப்ரோக்ராமாவே நீங்கள் கோடிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் பைத்தானில். அதனால தான் பைத்தான் இன்னைக்கு வந்து சூப்பர் ஹிட் சாஃப்ட்வேர். In Python, there is no need to declare types explicitly, whereas it should be not done in C++. அதை ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம டேட்டா டைப்ல நம்ம கொடுப்போம் இல்லையா, இன்டிஜர் இதெல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா, அது வந்துட்டு
உங்களுக்கு பைத்தான்ல அது மாதிரி தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் பைத்தான் a function may accept an argument of any type. Function may accept a argument of any type. எந்த டேட்டா டைப் வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஃப்ளோட், எக்ஸ், இன்டீஜர், அது எந்த டைப்பா இருந்தாலுமே இட் வில் அக்செப்ட் அண்ட் ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ் வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் டிக்ளரேஷன் பிஃபோர் ஹேண்ட். மல்டிபிள் வேல்யூஸும் நீங்க ஏற்கனவே நீங்க அரே மாதிரிலாம் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டாவே இது வந்து நீங்க மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். வேறஸ் இன் C++ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேன் ரிட்டர்ன் ஒன்லி ஒன் வேல்யூ. C++ல வந்து உங்களால ஒரு வேல்யூ தான் நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட், பைத்தான் deletes unwanted objects, built-in types or class instance automatically to free the memory space. அதான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன் உங்களுக்கு. ஆல்ரெடி கிரியேட் ஆகிற சப்போர்ட்டிவ் ஃபைல் கிரியேட் ஆகும், அது எல்லாமே உங்களுக்கு இட் வில் டெலிட் பண்ணிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சனையுமே எண்ட் ஆனுமே இதுவும் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். This is a note. Okay, the process by which Python periodically frees and reclaims blocks of memory and no longer are in use called garbage collection. ஸோ உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ மெமரிஸ் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். ஏன்னா அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடும், இது எல்லாமே டெலிட் பண்ணிடும், க்ளோஸ் பண்ணிடும். அதனால மெமரி ஸ்பேஸும் உங்களுக்கு வந்து அவ்வளவும் ஆக்குப்பை ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் மெமரி மட்டும்தான் வரும். ஸோ மீதி உள்ள சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும், டெலிட் ஆகிடும். அதனால ப்ரோக்ராம் வந்து மெமரி வந்து அவ்வளவும் ஆக்குப்பை பண்ணாது, ரொம்ப மெமரி ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இப்போதான் ஒரு முக்கியமான பாயிண்ட், இம்போர்ட்டிங் C++ ஃபைல்ஸ் இன் பைத்தான். ஸோ எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறது, இந்த ஸ்டெப்பு முக்கியமாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க, 5 மார்க்ஸில் கூட கேட்பாங்க. இம்போர்ட்டிங் C++ ப்ரோக்ராம் இன் பைத்தான் ப்ரோக்ராம் இஸ் கால்டு ராப்பிங். இதுதான் ராப்பிங். ஸோ திஸ் இஸ் கால்டு ராப்பிங். ஸோ இதுதான் ராப்பிங் சொல்றாங்க. என்னது, ராப்பிங் அப் ஆஃப் C++ இன் பைத்தான். ஸோ அங்கேருந்து C++ கோடிங்க அப்படியே நீங்க பைத்தான்ல கொண்டு வர மெத்தட் தான் இட் இஸ் கால்டு ராப்பிங். ஸோ ராப்பிங் ஆர் கிரியேட்டிங் பைத்தான் இன்டர்ஃபேஸஸ் ஃபார் C++ ப்ரோக்ராம்ஸ் ஆர் டன் இன் மெனி வேஸ். ஸோ எப்படி நிறைய மெத்தட் இருக்கு, அதில் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அந்த காமன்லி யூஸ்டு இன்டர்ஃபேஸஸ் ஆர் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிட்வீன் உள்ள ஒரு ஒரு தொடர்பு உள்ள சாதனம், தொடர்பான ஒரு சாதனம். தொலைத்தொடர்பு கிடையாது, இது பக்கம் பக்கம் இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம், ஒரு தொடர்பு. சரி, இப்போ கம்யூனிகேட் பண்றோம், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். அதுல வந்து என்னது, அது வாட்ஸ்அப்புங்கிறது ஒரு கம்யூனிகேட்டர். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டூ ஹியூமன். 2 பேருக்கு இடையில உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்புங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். டெலிஃபோனுங்கிறது, செல்போனுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ அது மாதிரி இங்கே கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றான்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் C API. ஸோ ஏபிஐன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பான்ஷனில் கேட்பாங்க. தட் இஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஃபார் இன்டர்ஃபேஸிங் வித் C ப்ரோக்ராம். வித் C ப்ரோக்ராம், ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், C டைப்ஸ் ஃபார் இன்டர்ஃபேஸிங் வித் C ப்ரோக்ராம். C டைப்ஸ்னே ஒன்று இருக்குது, அது ஒரு இன்டர்ஃபேஸ் தான், அது ஒரு ப்ரோக்ராமிங். அந்த ப்ரோக்ராம்லையும் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், SWIG, சிம்பிளிஃபைடு ரேப்பர் இன்டர்ஃபேஸ் ஜென்ரேட்டர். சிம்பிளிஃபைடு ரேப்பர் இன்டர்ஃபேஸ் ஜெனரேட்டர், தட் இஸ் போத் C அண்ட் C++. ரெண்டையுமே நம்ம இங்கே வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், Cython is both Python like a language for writing C extensions. அது பைத்தான் பிளஸ் சிங்கிறதே ரெண்டையும் சேர்த்துட்டா என்ன பண்ணிட்டாங்க, சைத்தான் சொல்லிட்டாங்க. சீதான் அப்படிங்கிறதா சைத்தான்ங்கிற மாதிரி இதை நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து என்ன பண்றாங்க, அது அப்படியே அந்த சியோட இதை அப்படியே இங்கே ப்ரோக்ராமை இங்கே கால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட், பூஸ்ட்னு ஒன்று இருக்கு. பைத்தான் எ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் இன்டர்ஃபேஸிங் பைத்தான் அண்ட் C++. பூஸ்ட்ங்கிறது என்ன, ஃப்ரேம் ஒர்க். இது ரொம்ப ஃபேமஸான இருக்கும், அதை யூஸ் பண்ண. அடுத்தது பார்த்தீங்கன்னா MinGW, மினிமலைஸ்டு GNU ஃபார் விண்டோஸ். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, ரைட். இப்போ அதான் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க, MinGW இன்டர்ஃபேஸ், மினிமலைஸ்டு GNU ஃபார் விண்டோஸ். மினிமலைஸ்டு, இது எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா கவனமாக படிங்க. The minimalized GW refers to a set of runtime header files. Set of runtime header files எல்லாமே அங்கே வச்சிருப்போம். ஏற்கனவே நம்ம லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஹெடர் ஃபைல் தெரியும் உங்களுக்கு, சரியா? அதே மாதிரி C++ யூஸ் பண்றோம் இல்லையா, அது மாதிரி தான் இங்கே அந்த ரன் டைம் ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாமே எங்க இருக்குன்னா MinGW, that is minimalized
GNU for Windows. Used in compiling and linking the code of C and C++ and Fortran to be run on Windows operating system. Fortran ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி பேசிக்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு. Fortran is also ஒரு லாங்குவேஜ். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் C++ ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இந்த இது எல்லாத்தையுமே என்ன பண்ணா கம்பைல் அண்ட் லிங்க் பண்றதுக்கு MinGW யூஸ் பண்றாங்க. MinGW விண்டோஸ் 64 வெர்ஷன். MinGW is the best compiler for C++ and Windows. So it is a best compiler. So அது ரொம்ப ஃபேமஸான கம்பைலர். To compile and execute the C++ program. You need G++ for Windows. ஸோ அதேதான் MinGWங்கிறது G++ன்னு சொல்றாங்க. அது வந்து கண்டிப்பா விண்டோஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஆக்சுவலா ஏன் விண்டோஸ்க்கு யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா CNC++ இட்ஸ் யூஸ் இன் DOS பேஸ்டு ப்ரோக்ராம். DOS பேஸ்ட்னு சொல்லுவாங்க மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதுல கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்து CNC++ ஒர்க் பண்ணியிருப்போம். பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் அது மாதிரி இருக்கும், அதில் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் விண்டோஸ் பேஸில் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து MinGW தேவைப்படும். G++ அப்படின்னு சொல்கிறாங்க அதை. ஓகே, கிராஃபிக்ஸ் allows to compile and execute C++ program dynamically through the Python programming using G++ யூஸ் பண்ணலாம். இது எப்படி பைத்தான் ப்ரோக்ராம் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Python program that contains C++ coding can be executed only through MinGW. Okay, minimize GNU Windows, right? GW W64 project run terminal. The run terminal open the command line window through which Python program should be executed, right? So C++ மாதிரி இது G++ is a program that calls GCC GNU C compiler அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த கம்பைலர் தான் கால் பண்ண யூஸ் பண்றோம். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷலாக யூஸ் பண்ற ஒரு கம்பைலர் GCC, that is GNU C compiler, and automatically links the required C++ library files to the object code. ஓகே, இது வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக C++ லைப்ரரிலாம் கால் பண்ணிடும். அங்கே IO ஸ்ட்ரீம்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் C++ல. ஸோ அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கால் பண்ணிக்கும். ரெஃபர் தி இன்ஸ்டாலேஷன் ஆஃப் GNU GW MinGW in Annex 3. ஸோ Annex 3ல இங்கே கொடுத்துருக்காங்க புக் பேக்கில். ஸோ புக் பேக்கில் கொடுத்துருக்கதை நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸிக்யூட்டிங் C++ ப்ரோக்ராம் த்ரூ பைத்தான் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் கிளிக் த ரன் டெர்மினல் ஆஃப் MinGW. ஸோ MinGWங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை பைத்தான் சாஃப்ட்வேரில் அந்த வெப்சைட்டில் இட் இஸ் அவைலபிள். ஸோ MinGW நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம்னா இதான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இது வந்துடும். இதுல இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு அப்படியே டைப் பண்ணலாம் நோட் பேட் மாதிரியே. Go to the folder where the Python software is located. Python.exe is located. In this example, Python folder is located. Right? இப்போ நம்ம வந்து Python எங்க ஸ்டோர் ஆயிருக்கோ அதை நீங்க டைரக்டாவே கால் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நமக்கு இங்க பாருங்க ஓப்பன் ஆஃபீஸ் 4ல Python ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா CD அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கோலன் C கோலன் கொடுக்கலாம். அப்சல்யூட் பாத்துங்கிறது என்னன்னா C கோலன் D கோலன் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான். அதுக்குள்ளார ஏதாவது இன்னர் ஃபோல்டர்ல இருந்தா அந்த இன்னர் ஃபோல்டரையும் சேர்த்து கொடுக்கணும். அதனால தான் அப்சல்யூட் பாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேர் CD command refers to change directory and absolute path refers to the complete path where Python is installed. ஸோ அதனால CDங்கிறது சேஞ்ச் டைரக்டரிங்க தான் CD. CDன்னா என்னது? சேஞ்ச் டைரக்டரி. ஸோ அந்த டைரக்டரிக்கு நீங்க போறீங்க C ப்ரோக்ராம்ல எங்க ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த டைரக்டரிக்கு நம்ம போவோம். ஸோ அதனால தான் அந்த CDன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல உள்ள EXE ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். அப்பதான் நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். அவ்வளவுதான். So in this example, to go to the folder where Python is located. அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி லைன் உங்களுக்கு ரீட் பண்ணி திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ திரும்ப திரும்ப பாருங்க. அப்பதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் வந்து இதுதான். பிகாஸ் இது வந்துட்டு எப்படி பைத்தான் இது வரைக்கும் படிச்சது எல்லாமே நீங்க வந்து தியரிட்டிக்கலா படிச்சிட்டீங்க. இப்போ இந்த லெசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ராக்டிக்கல் ஓரியன்டா இந்த லெசன் இருக்கு. ஸோ அதனால இந்த லெசனை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க திரும்ப இந்த வீடியோ பாருங்க. Python is located, we should type the following command. CD C program. இப்போ பைத்தான் எங்க இருக்கு அப்படிங்கறத அதை லொகேட் பண்ணிக்கணும். அதை நீங்க அந்த பாத்தை நீங்க அப்படியே கொடுத்துட வேண்டியதான். CD ஸ்பேஸ் கொடுத்துட்டு C கோலன் ப்ரோக்ராம் ஃபைல் ஓப்பன் ஆஃபீஸ் 4 ப்ரோக்ராம். ஸோ அதுக்குள்ள அந்த பைத்தான் EXE இருக்கு. ஸோ அதனால அந்த ஃபுல் பாத்தை நீங்க டைப் பண்ணிடணும். டைப் பண்ணாதான் அந்த ப்ரோக்ராம்குள்ளார போவோம். இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் PY
cpp.py. ஸோ பைத்தானோட ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணும்போது .pyன்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணுவோம். டூ எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் pyன்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இந்த இஸ் a பைத்தான் ப்ரோக்ராம் which will read the C++ program in poly.cpp. ஸோ பாலினாமல் ப்ரோக்ராம் ஏதோ ஒர்க் பண்ண போறாங்க. இப்போ அதனால வந்து ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. தட் இஸ் நேம் ஆஃப் தி ப்ரோக்ராம். தட்ஸ் ஆல். PALIங்கிறது ஒரு நேம். PALI.cpp. எப்பயுமே நம்ம வந்து C++ ப்ரோக்ராமை எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? .cpp அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சேவ் பண்ணுவோம். உங்க நேம் ஏதாவது ஒரு நேம் ப்ரோக்ராம் ரிலேட்டடா ஒரு நேம் கொடுத்துருங்க டைப் பண்ணிட்டு அதை வந்துட்டு .c++ அப்படிங்கிறத நோட் பண்றதுக்காக CPPன்னு சொல்லி பேர் கொடுத்துருவோம். சி ப்ரோக்ராம் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? .cpன்னு ஸ்டோர் பண்ணுவோம். இதை வந்து .cppன்னு ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு நேம் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துடணும். அது பிரைமரி நேம் டாட், அதுக்கப்புறம் செகண்டரி நேம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா CPP அப்படின்னு கொடுத்துருங்க. அதான் C++ ப்ரோக்ராம். ஸோ அப்போ நம்ம வந்து பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராம். பாலிண்ட்ரோம் ஆர் நாட். பாலிண்ட்ரோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த லெட்டர் ஒரு வேர்டு பர்டிகுலர் வேர்டை வந்து திருப்பி நீங்க ரிவர்ஸ்ல இருந்து பார்த்தாலும் அதே சேம் வேர்டா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து லிரில் அப்படின்னா அதை திரும்பி ரிப்பீட்டடா பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி ரிவர்ஸ்ல இருந்து பார்த்தாலும் அதே உங்களுக்கு என்ன ஆயிடும்? அதே ஸ்பெல்லிங் தான் வரும். ஸோ அந்த மாதிரி உள்ள வேர்டு கண்டுபிடிக்கிறது தான் பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராம். ஸோ அதை வந்து .cppன்னு சொல்லி டைப் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? பைத்தான் ப்ரோக்ராம்ல கால் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு வந்து py.cpp.pyன்னு சொல்லி சேவ் பண்ணிடணும். பைத்தான் ப்ரோக்ராம் .cpy. ஓகே, to execute our program, double click the run terminal, change the path to Python folder location. The syntax to execute the Python program. ஸோ பைத்தான் எப்படி கால் பண்றது? பைத்தானுடைய ப்ரோக்ராம் எப்படி கால் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் அது சின்டாக்ஸ் பாருங்க. சின்டாக்ஸ் மெத்தடு பைத்தான் ஃபைல் நேம் .py. ஓகே, -i C++ ஃபைல் நேம் வித்தவுட் CPP எக்ஸ்டென்ஷன் அப்படி கொடுத்துடணும். ஸோ இங்கே பைத்தானுங்கிறது என்ன? கீவேர்ட் டு எக்ஸிக்யூட் பைத்தான் ப்ரோக்ராம் ஃப்ரம் கமாண்ட் லைன். ஸோ நம்ம வந்து இந்த பைத்தான் வேர்டு கீவேர்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நீங்க கமாண்ட் லைன்ல இருந்து கால் பண்றீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் நேம் .py. ஸோ உங்களுக்கு தெரியும் பைத்தான் ஓட நேம், பைத்தான் ப்ரோக்ராம் நேம் கொடுத்துடணும். ஓகே, ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதோட நேம் கொடுத்துடணும். -iங்கிறது இன்புட் மோடு. ஐங்கிறது இன்புட் மோடா இருக்குது. அடுத்து C++ ஃபைல் நேம் வித்தவுட் CPP எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த CPP ப்ரோக்ராம் வந்து .cppன்னு சேவ் பண்ணியிருப்போம். ஆனால் அது வெறும் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். CPP ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. pycpp.py அப்படின்னு கொடுத்துக்கிறோம் ஒரு ஃபைலில். -i poly poly.cppன்னு கொடுக்கணும். அது CPP கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இல்லாம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கு. அதனால CPP தேவையில்லை. டைரக்டா பாலின்னு கொடுத்தா போதும். ஸோ இதை அப்படியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆயிடும். இதுல இது வந்து எங்க ஸ்டோர் ஆயிடும்? PyCPP பாலி பைத்தான்ல உள்ள ப்ரோக்ராம்ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த எக்ஸிகியூஷன் கமாண்ட் the input file does not require its extension. அதான் முக்கியம். ஸோ இன்புட் ஃபைலுக்கு வந்து தேவையில்லை, எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை, .cppங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் enough to mention just the name poly instead of poly.cpp. ஸோ poly.cppக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? போதும், நீங்க வெறும் பாலின்னு மட்டும் கொடுத்தா போதும். ரைட். ஸோ திஸ் இஸ் த மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் CY தட் இஸ் CPPங்கிறது வந்து PyCPP that is pycpp.py and polycpp. So these two programs are stored in folder. ஒரே ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்ணியிருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். that is C:\PY:PRG அப்படின்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள வச்சுக்கலாம். If the programs are not located in the same folder where the Python exe file is there, the compile path must be specified for the files during the execution. The output is displayed now. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடும்? உங்களுக்கு அந்த ஒரே பாத்துல இல்லைன்னா நம்ம வந்து அதை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஒரே பாத்துல வச்சு ரன் பண்ணிடலாம். To clear the screen, the command window use CLS command. இப்போ இது DOS command தான். CLS clear screen. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே உங்களுக்கு வந்து பைத்தான் ப்ராம்ப்ட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதிலே போயிட்டு என்ன பண்ணலாம்? CLS கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பைத்தான் ப்ரோக்ராம் இன்டு import C++. ஸோ இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ பைத்தான் contains many modules. So for a problem, Python allow programmers to have the flexibility in using different module
as per their convenience. எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் ப்ரோக்ராம் what we have written contains a few new commands. So which we have not come across in the basic Python program. So நீங்க வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணியிருக்கிற நியூ ப்ரோக்ராம்ஸ் வந்து நியூ கமாண்ட்ஸ் வந்து பேசிக் பைத்தான்ல இருக்காது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க இன்னுமே. ஸோ அதனால நியூ கமாண்ட்ஸ் எல்லாமே நீங்க அடாப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். Our program is an integration of two different languages. We have to import the modules like OS, sys and get OPT. ஸோ அதனால அந்த OSனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதை அந்த கமாண்ட் வச்சு நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். Next, module. So modular programming is software design technique to split our code into separate parts. ஸோ உங்கள் கோடிங் என்ன பண்ணணும்னா ரெண்டாக பிரிச்சிடும். அதான் மாடியூல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மாடியூலுங்கிறது 5 மாடியூல் 6 மாடல்னு சொல்லுவோம். ஆனால் பெரிய ப்ரோக்ராமை வந்து we can divide into separate modules. These parts are called modules-னு சொல்கிறோம். The focus for this separation should have modules with no or just a few dependencies upon other modules. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு மாடலுக்கு இன்னொரு மாடலுக்கும் ஒரு சில காம்பினேஷன்ஸ் இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ கண்டினியூஸாக அடுத்தடுத்து அது ஒரு மாடலாக இருக்கும், இது ஒரு மாடலாக இருக்கும். ஸோ ஒன்றா ஒரு மாடலில் ஒர்க் பண்ணிவிட்டு அது நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும்.